ஹாய் ஆல், வெல்கம் டு யுத்ரா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ரைஸும் ஊற வச்சுட்டு ஹோல் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் பேன் குக்கரில் தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோ இதோட ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இப்போது பேனில் எண்ணெய் காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி விட்டுட்டு, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாவை கீரி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி ஆனியன்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சக்தி பிரியாணி மசாலா தான் நான் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதும் நல்லா சேர்த்து வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா இந்த ஆயிலில் இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி விடணும். அப்போ தான் கொஞ்சம் காயெல்லாம் சீக்கிரம் ஒரு ஆஃப் பாயில் கிட்ட வெந்துடும். இப்போது தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரிசி நான் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அரிசியை ஆட் பண்ணி இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசி சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ நான் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது 4 டம்ளருக்கு ஈக்குவல் இந்த வாட்டர். இப்போது நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே கொதிச்சு வருது. இப்போது பாருங்கள், நம்ம ஆட் பண்ண வாட்டர், ரைஸு எல்லாமே ஒரு 3/4 பங்கு வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். புதினா என்கிட்ட இல்லை, நீங்கள் புதினா இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டுட்டா போதும். நல்லா நமக்கு இந்த ப்ரெஷர் பேனில் உதிரியாக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போது நம்ம 2 விசில் வந்ததுக்கப்புறம் ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போது ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பிரியாணி பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த ரைஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகி நல்லா வந்துருக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட இதில் அடிலாம் எதுவுமே பிடிக்கல. தண்ணியும் எக்ஸ்ட்ராவும் இந்த பேனில் இல்லை, எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கு நான் மஷ்ரூம் கிரேவியை சைடிஷாக வச்சு சர்வ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.